அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 16 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அறிவிப்பு: தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்களில் முதல்வர் மருந்தகங்கள் பிப்ரவரி 25 முதல் திறக்கப்பட்டுள்ளன. சென்னையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் இதனை திறந்து வைத்தார். நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்றவற்றிற்கான மருந்துகள் குறைந்த விலையில் கிடைக்கும். சென்னையில் 33 இடங்களிலும், மதுரையில் 52 இடங்களிலும், கடலூரில் 49 இடங்களிலும், கோவையில் 42 இடங்களிலும், தஞ்சையில் 40 இடங்களிலும் என முதல்வர் மருந்தகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மருந்தகத்திற்கு தேவையான மருந்துகள் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு வழங்கப்படுகிறது. முதல்வர் மருந்தகம் திறக்கும் தொழில் முனைவோருக்கு 3 லட்சம் ரூபாய் வரை அரசு மானியமாக வழங்குகிறது. இதில் 50% தொகையானது ரொக்கமாகவும் மீதமுள்ள 50% மருந்துகள் வடிவத்திலும் வழங்கப்படுகின்றன. இரண்டாவது அறிவிப்பு: முன்னுரிமை அடிப்படையில் முன்னாள் இராணுவத்தினர், விதவை உள்ளிட்ட சிறப்பு பிரிவினருக்கு விவசாய மின் இணைப்புடன் உரிய அறிவுறுத்தல்களை வழங்க மின் பகிர்மான கழகத்திற்கு ஒழுங்குமுறை ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. அரசு திட்டங்களுக்கு கீழ் வரும் பயனாளிகளுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் விவசாய மின் இணைப்பு வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: சேலத்தில் அமையும் ஜவுளி பூங்கா மூலம் 15,000 பேருக்கு நேரடியாகவும் 50,000 பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அமைச்சரான ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சரான ராஜேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அதில் சேலத்தில் ஜாகிர் அம்மாபாளையம் பகுதியில் ஜவுளி பூங்கா அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நான்காவது அறிவிப்பு: தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் BSNL நிறுவனத்தின் அதிவேக பிராட்பேண்ட் இணைய சேவை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. தற்போது இந்த சேவையானது 2 திட்டங்களாக வகுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தொடக்க பள்ளிகளுக்கு 50 Mbps வேகம் 710 ரூபாய்க்கும், நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகளுக்கு 100 Mbps வேகம் 900 ரூபாய் இணைய சேவை கட்டணமாக விடுவிக்கப்படும். எனவே BSNL இணைய சேவை தரவுகளை எமிஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்யாத பள்ளிகள் அதனை உடனடியாக செய்ய வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: மகா சிவராத்திரியை முன்னிட்டு திருநெல்வேலி, திருச்செந்தூர், செங்கோட்டை, மதுரை, காரைக்குடி, திண்டுக்கல், தேனி, கோயம்புத்தூர் என பல்வேறு இடங்களுக்கு சென்று வர ஏதுவாக கூடுதலாக சிறப்பு பேருந்துகளும் சென்னையிலிருந்தும் பெங்களூரிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலம் அதிநவீன சொகுசு பேருந்து மற்றும் இருக்கை மற்றும் படுக்கை வசதி கொண்ட குளிர்சாதன பேருந்துகளானது பிப்ரவரி 25ஆம் தேதி அன்று சென்னை, பெங்களூரிலிருந்து பல்வேறு இடங்களுக்கும், 26ஆம் தேதி அன்று மேற்கண்ட இடங்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூருக்கும் இயக்கப்பட உள்ளது. இச்சிறப்பு பேருந்துகளுக்கு TNSTC.in மற்றும் TNSTC செயலி ஆகிய இணையதளங்களின் மூலமாக முன்பதிவு செய்து பயணிக்க வழிவகையும் செய்யப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: செட் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் அரசு சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. எனினும் அத்தகைய விண்ணப்பதாரர்கள் செட் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே உதவி பேராசிரியர் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: குரூப் 4 தேர்வில் தட்டச்சர் பணிக்கான அசல் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வானது இன்று முதல் தொடங்கும் என தேர்வாணையம் அறிவித்துள்ளது. குரூப் 4 பணிகள் அடங்கிய தட்டச்சர் பதவிக்கான காலி இடங்களை நிரப்புவதற்கான அசல் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு இன்று முதல் மார்ச் 5ஆம் தேதி வரை TNPSC அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. இதற்கு அழைக்கப்பட்ட பட்டியல் தேர்வாணையத்தின் இணையதளத்தில் ஏற்கனவே வெளியிடப்பட்டும் உள்ளது. எட்டாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 28ஆம் தேதி தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மார்ச் 1ஆம் தேதி தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 2ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 24, 25ஆம் தேதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. 9வது அறிவிப்பு:
இந்திய ரயில்வேயில் குரூப் டி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க மார்ச் 1 வரை அவகாசம் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 32,438 பணியிடங்களில் சென்னை மண்டலத்தில் மட்டும் 2,694 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இந்த வேலைவாய்ப்புக்கு அடிப்படையில் சம்பளமாக 18,000 ரூபாய் அறிவிக்கப்பட்டும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.rrbchennai.government.in என்ற இணையதளம் மூலம் நீங்கள் அறியலாம். 10வது அறிவிப்பு. ஐயா வைகுண்டசாமியின் 193வது அவதார விழாவை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்திற்கு மார்ச் 4 உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 4ஆம் தேதி பொதுத் தேர்வு இருந்தால் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு விடுமுறை பொருந்தாது எனவும் தெரிவித்துள்ளார். உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக மார்ச் 15ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக செயல்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். 11வது அறிவிப்பு. அமராவதி ஆற்றில் உள்ள முதல் 8 பழைய ராஜவாய்க்காலின் பாசன பகுதிகளுக்கு இன்று பிப்ரவரி 25 முதல் மார்ச் 30ஆம் தேதி வரை 21 நாட்களுக்கு 300 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இன்று பிப்ரவரி 25 முதல் மார்ச் 20ஆம் தேதி வரை அமராவதி கால்வாய் வாயிலாக 440 கன அடி வீதம் நீர் திறக்க ஆணையிடப்பட்டுள்ளது. நீர்த்திறப்பின் மூலம் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 32,770 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். 12வது அறிவிப்பு. சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு தடையில்லா சான்று வழங்கும் மாநில அரசின் அதிகாரத்தை பறித்தது ஒன்றிய அரசு. தடையில்லா சான்று தேவை என்ற விதிகளில் திருத்தம் செய்தது மத்திய இடைநிலை கல்வி வாரியம். இந்த நடைமுறையானது 2026-27 கல்வியாண்டு முதல் செயல்பாட்டுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. சீட்டா மற்றும் டான்செட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான டான்செட் தேர்வு மார்ச் 22ஆம் தேதியும் சீட்டா தேர்வு மார்ச் 23ஆம் தேதியும் நடத்தப்பட உள்ளது. 14வது அறிவிப்பு. இந்திய ரயில்வே முக்கியமான சில விதி மாற்றங்களை அறிமுகம் செய்துள்ளது. தக்கல் டிக்கெட் புக்கிங் செய்யும் விதிமுறைகளில் பல புதிய மாற்றங்களை இப்போது நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது. தக்கல் முன்பதிவுக்கான குறிப்பிட்ட நேரங்களை இந்திய ரயில்வே நிர்ணயித்துள்ளது. ஏசி வகுப்புகளுக்கான முன்பதிவுகள் காலை 10 மணிக்கு தொடங்குகின்றன. அதே நேரத்தில் ஏசி அல்லாத வகுப்புகளுக்கான முன்பதிவுகள் காலை 11 மணிக்கு தொடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல 4 நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மாசி மாத மகா சிவராத்திரி, அமாவாசை மற்றும் பிரதோஷத்தை முன்னிட்டு வரும் பிப்ரவரி 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரையிலான 4 நாட்கள் பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடைசியாக 16வது அறிவிப்பு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருமொழி கொள்கைதான் பின்பற்றப்படும் என வனத்துறை அமைச்சரான பொன்முடி தெரிவித்துள்ளார். மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் புகுத்த முடியாது எனவும் அமைச்சரான பொன்முடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த 16 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.